بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவதும், புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகிற்கு கொண்டு செல்லும் என்று ஒவ்வொரு உரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை போல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தருணத்தில் மக்தப் மதரசா மாணவ மாணவியருக்கான தர்பியா நிகழ்ச்சியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அஜ்னபி மஹரமி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தலைப்பை நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? மதரசா மாணவிகளாக இருக்கீங்க, தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அஜ்னபி மஹரமி அப்படின்னா என்னது அப்படின்னு இந்த தலைப்பை யோசிச்சு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஏராளமான தலைப்புகளை நாம் பார்த்துருக்கோம். எப்படியெல்லாம் பார்த்துருக்கோம்? பெற்றோர்களின் கடமைகள், குழந்தைகளின் பொறுப்புகள். அந்த தலைப்பை பார்த்தாலே உள்ள என்ன விஷயம் பேச போகிறாங்க, சொல்ல போகிறாங்கன்றது நமக்கு விளங்கிடும். அப்படி தானே? அப்போ சுவனத்தின் இன்பங்கள் அல்லது நரகத்தின் எச்சரிக்கைகள் அப்படின்னு சொன்னாலும் அந்த தலைப்புக்குள்ளே என்ன பேச போகிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒரு கெஸ் பண்ணி எடுத்துடலாம், இந்த டாபிக்குள்ளே தான் பேசுவாங்க, இதுதான் தலைப்புன்னு. அப்போ இந்த தலைப்பு அஜ்னபி மஹரமி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தலைப்பாக தானே இருக்குது. யோசிச்சிங்களா இல்லையா? வீட்டில் அம்மாட்டெல்லாம் கேட்டிங்களா அஜ்னபி மஹரமினா என்னது அப்படிங்கிறத? யாருக்காவது தெரியுமா? அஜ்னபி மஹரமி அப்படின்னா என்னது? யாருக்கும் தெரியாதா? யாராச்சும் ஒருத்தருக்காவது? யாருக்கும் தெரியாதா? சரி. இந்த அஜ்னபி என்று சொல்லக்கூடியது மஹரம் அல்லாத உறவு, அதாவது அந்நிய உறவு. மஹரமி என்று சொல்லக்கூடியது மஹரமான உறவு, அதாவது திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட உறவு. இந்த மஹரமான உறவு மஹரம் அல்லாத உறவு. இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டம் தான் அஜ்னபி மஹரமி. இந்த சட்டத்தை நாம எப்படி பேணணும், எந்தெந்த உறவுகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்நியர்களிடத்தில் நாம எப்படி நடந்துக்கணும், இன்னும் மஹரமான உறவுகளிடத்தில் நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கம் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லுது. தற்போதைய காலகட்டத்துக்கு மிகவும் ஏத்த ஒரு தலைப்பு தான். அப்படிதானே இல்லையா? இன்றைக்கு நாமெல்லாம் சமூக ஊடகங்கள் வழியாகவும் பத்திரிகைகள் வழியாகவும் ஏராளமான செய்திகளை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், விபச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ஏராளமான செய்திகளை நாம பார்க்கக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடியவர்களாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறோம்.
அதுவும் குறிப்பாக சொல்றதா இருந்தா நம்முடைய இந்திய நாட்டில், அதிலும் குறிப்பாக சொல்றதா இருந்தா நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த பாலியல் வன்கொடுமைகள், விபச்சாரங்கள் அதிகமாக பெருகி இருப்பதை நாம பார்க்கிறோம். ஏராளமான செய்திகளை எல்லாம் நாம கேட்கிறோம். அப்ப இது போன்ற ஏராளமான ஒழுக்கக்கேடுகள், இந்த சீர்கேடுகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் நம்மை பாதுகாத்தான். எந்த அளவிற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் ஏராளமான கொள்கை கோட்பாடு இருந்தாலும், ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு தானே. மார்க்கம் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்து நமக்கு கொடுத்திருக்கான். அப்ப இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, கண்ணியம் என்பது யாருக்குன்னு தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா முனாஃபிகுன்ல, வலில்லாஹில் இஸ்ஸா வ ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது இம்மார்க்கத்தில், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் என்று சொல்லி காட்டணும். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பரிசா கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால், மாற்று மதத்தினவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அந்த கொள்கை கோட்பாடுகள் கொடுக்கப்படாத பலதரப்பட்ட சிறப்பு அம்சங்களையும் சட்டங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக அழகா வரையறைத்து கொடுத்திருக்கு. இம்மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று சொன்னால், இம்மார்க்கம் சொல்லுகின்ற சட்ட அடிப்படையில் தான் நீ நடக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ அப்படிதான் அமைச்சுக்கணும். ஏதோ மனம் போன போக்குல உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைச்சு கொள்ள முடியாது. இம்மார்க்கம் எப்படி ஆடை அணிய சொல்லுகிறதோ அது போல்தான் உன்னுடைய ஆடை முறை இருக்கணும். இம்மார்க்கம் எப்படி உணவு உண்ண சொல்கிறதோ அது போல்தான் உன்னுடைய உணவு முறை இருக்கணும். இம்மார்க்கம் எப்படி பொருளாதார ஈட்டுதல் சொல்கிறதோ அது போல்தான் உன்னுடைய பொருளாதார ஈட்டுதலும் இருக்கணும். இப்ப இம்மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இம்மார்க்கத்தில் உள்ள சட்ட திட்டங்களை எல்லாம் பேணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல மிக அழகா சொல்லி காட்டுறான். சொல்லப்போனா மிக எச்சரிக்கையாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரையறை. இம்மார்க்கத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று உனக்கு ஒரு சட்ட திட்டத்தை, ஒரு வரையறையை நான் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றேன். அந்த வரையறையை எவன் மீறுகின்றானோ அவன் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மார்க்கத்துல சில சட்ட திட்டங்களை நான் வச்சிருக்கேன், சில வரைமுறைகளை வைத்திருக்கிறேன். அதை மீறக்கூடியவன் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து அல்லாஹ்வுடைய மார்க்க வரையறையை மீறுகின்றார்களோ யுத்ஹில்ஹு நாரா, அவர்கள் நரகத்தில் நுழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மார்க்கத்துல இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம இம்மார்க்கம் சொல்லி தருகின்ற சட்ட திட்டங்களை பேணியவர்களாக தான் நாம இருக்கணும். அப்படிதானே இல்லையா? இம்மார்க்கம் சொல்லி தரக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களையும் நாம பேணும் பொழுது எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இவ்வுலகம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலை. யாருக்கு? இறை நம்பிக்கையாளர்களுக்கு இவ்வுலகம் ஒரு சிறைச்சாலை. ஆனால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு, காஃபிர்களுக்கு இவ்வுலகம் சொர்க்க பூஞ்சோலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் நாம் ஏற்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களாக நாம் இருந்தால் இவ்வுலகம் நமக்கு சிறைச்சாலையா தான் இருக்கும். சிறைச்சாலைனா என்னது? ஜெயில். அப்படிதானே? ஜெயில ஃப்ரீடமா இருக்க முடியுமா? நாம நினைச்ச மாதிரி உணவை உண்ண முடியுமா? நாம் விரும்பிய ஆடைகளை எல்லாம் அணிந்து கொள்ள முடியுமா? நாம நினைச்ச மாதிரி சுதந்திரமா வெளியே போகவோ அல்லது நிம்மதியா உறங்கவோ எல்லாம் முடியுமா? எதுவுமே முடியாது. சிறைச்சாலை என்பது அங்க ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸுக்குள்ள, அந்த கட்டுப்பாட்டின் கீழே தான் நாம இருக்கணும்.
அப்ப உலகம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது போன்ற ஒரு சிறைச்சாலை தான் அப்படின்னு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுறது. ஆனா இறை மறுப்பாளர்களுக்கு என்னது? இவ்வுலகம் சொர்க்க பூஞ்சோலை. அவர்கள் இவ்வுலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப இம்மார்க்கம் சொல்லுகின்ற சட்ட திட்டங்களை நாம எடுத்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமே நன்மை விளைவிக்க கூடியதா தான் இருக்கும். அப்படிதானே இல்லையா? தீமை விளைவிக்க கூடியதா ஒரு நாளுமே இருக்காது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இம்மார்க்கம் ஏராளமான சட்ட திட்டங்களை சொல்லியிருக்கு. அது எல்லாம் என்றைக்காவது நமக்கு ஒரு சிரமமா இருக்கா? உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலையும் நீங்கள் பருகக்கூடிய பானத்திலையும் மூச்சு விடாதீங்க, அதை ஊதி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அறிவியல் பூர்வமா அதை உண்மைப்படுத்தியிருக்காங்க. நாம் சாப்பிடக்கூடிய பொருள்கள்ல சூடா இருக்குன்னு சொல்லி நாம ஊதி சாப்பிட்டோமே என சொன்னால் நம் வாய்களில் இருக்கக்கூடிய ஏராளமான கிருமிகள் அந்த உணவிலே கலந்து நச்சாக்கப்பட்டு நம்முடைய உடலிலே நச்சு கலந்த உணவாக மாறிவிடும். அதாவது ஒரு கிருமி தொற்று நமக்கு ஏற்பட்டுடும். அப்படிங்கிறத இன்றைக்கு அறிவியல் உண்மைகள் கண்டுபிடித்திருக்காங்க. இது 1400 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்ததா இல்லையா? உண்ணக்கூடிய உணவுலையும் நீங்கள் பருகக்கூடிய பானத்திலையும் மூச்சு விடாதீங்க, ஊதி சாப்பிடாதீங்க. அப்ப நாம யோசிக்கலாம், இந்த கிருமி தொற்றுகள் எப்படி இருக்கும், அது எப்படி ஊதுனா நம்முடைய உடலுக்குள்ள போகும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த கொரோனாவுடைய காலகட்டங்களை இதையெல்லாம் நாம அனுபவிச்சிருப்போம். கொரோனாவுடைய காலகட்டங்களை ஏராளமான கிருமி தொற்றுகள்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நமக்குள்ளே நாம வச்சுக்கிட்டோம். அப்படிதானே இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடியவங்களா இருந்தோம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சானிடைசர் போடக்கூடியவங்களா இருந்தோம். நம்முடைய கைகள்ல ஏதாவது மூக்கு அரிக்குதுன்னு சொன்னாலே மூக்கை தொட்டுட்டோமா, ஐயோ கிருமி பற்றுமே, கிருமி நம்முடைய கைகள் ஆயிருக்குமே, ஒட்டி இருக்குமே, உடனே போய் கையை கழுவும். வேற ஏதாவது பொருளை நாம இப்படி தொட்டோம்னு சொன்னா அதுலயும் கிருமி இருக்கும், உடனே நாம கையை கழுவிடணும். அந்த அளவிற்கு நாம என்ன செஞ்சிருந்தோம்? கிருமி தொற்று நம்மளை அண்டுவிடக் கூடாது என்று பாதுகாப்பா நாம இருந்தோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் 5 முறை ஒழு செய்வதின் காரணத்தினால் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். இன்னும் எந்த ஒரு கிருமியும் நம்ம கிட்ட இருக்காது. உடல் உறுப்புகள்ல எந்த ஒரு கிருமியும் நம்மிடத்தில் இல்லாம எல்லா கிருமியும் விலகி செல்லக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த மார்க்கம் சொல்லுகின்ற சட்ட திட்டங்களை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நன்மை விளைவிக்க கூடியதா இருக்கும். இந்த உலகத்திலையும் நமக்கு ஒரு கண்ணியத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் மேலும் நாளை மறுமையில ஒரு வெற்றியையும் கண்ணியத்தையும் நமக்கு தரும். அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏராளமான நபர்கள் ஆராய்ச்சி செஞ்சு கடைசியில இஸ்லாமிய மார்க்கத்தை பொய்ப்பிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப நாம எல்லாம் இதை இன்னைக்கு உலகத்துல கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற சட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த மாற்று மதத்தினவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் பார்த்தா என்ன சொல்றாங்க? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? அவங்க மக்களுக்கு ரொம்ப ஒரு கட்டுப்பாடை விதிக்குது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது, சிரமப்படுத்துது. அதிலும் குறிப்பாக பெண்களை சொல்ல போனா அவங்களுக்கு ஏராளமான ரூல்ஸை போடுது, அவங்களுக்கு ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அவங்களால ஃப்ரீடமா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத முதல் நாம தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் நாம எப்படி அதை அணுகிறோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் நமக்கு விதிக்கின்ற ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அதாவது சொல்ல போனா அது ஒரு அக்கறை. எப்படி? ஒரு அக்கறை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மீது கொள்ளக்கூடிய ஒரு அக்கறை. ஒரு தாய் இருக்கா, தன்னுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கீங்க, வயது வந்த பிள்ளைகள் எல்லாம் இருப்பீங்க. அப்போ ஒரு தாய் என்ன சொல்வா தன்னுடைய பிள்ளை இடத்துல? வெளி இடத்துல நீ சொல்றதா இருந்தா அந்நிய ஆண்கள் இடத்துல பேசாத, அந்நிய ஆண்கள் இடத்துல பழகாத, யாராவது ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா வாங்கி சாப்பிடாத. மழை பெஞ்சதுன்னா என்ன செய்யணும்? ஓரமா நிழல்ல ஒதுங்கி நிக்கணும், மரத்தடியில நிக்காத, மின் கம்பங்கள் கிட்ட நிக்காத. அது போல உன்னுடைய ஆடையை சரி செய்துக்கோ, உன்னுடைய ஹிஜாபு முறையை நீ பேணிக்கோ. அல்லது 4 மணிக்கு ஸ்கூல் விட்டாச்சா, நீ 5 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தேனா, நீ எதுக்காக இவ்வளவு நேரமா வந்த? ஸ்கூல் 4 மணிக்கே விட்டாச்சு தானே, நீ 5 மணிக்கு வீடு வந்து சேர, நீ எங்க போன, நீ என்ன செஞ்ச, யாரோட போன இப்படின்னு ஒரு தாய் கேட்பாங்களா? கேட்பாங்களா இல்லையா?
அப்ப இதையெல்லாம் எப்படி? இது என்ன கட்டுப்பாடா? இது அடக்குமுறையா? இல்ல, இது அக்கறை. தன்னுடைய பிள்ளைகள் மீது ஒரு தாய் வைத்திருக்கக்கூடிய அக்கறை. என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளை ஆரோக்கியமா இருக்கணும், என்னுடைய பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாய் நினைக்கக்கூடிய அது அக்கறை தான். அது போலதான் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இவ்வுலகில் நாம ஒழுக்கம் உள்ளவர்களாக, பண்பாளர்களாக, பக்குவப்பட்டவர்களாக, கண்ணியம் மிக்கவர்களாக வாழ வேண்டும், மறுமையிலும் கண்ணியம் மிக்கவர்களாக சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இதை இஸ்லாமிய மார்க்கமும் நமக்கு சட்ட திட்டங்களை சொல்லுது. அப்ப இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் என்னது? அடக்குமுறை கிடையாது. சரிங்களா? புரியுதா? அப்ப இந்த சட்ட திட்டங்கள் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடியது எல்லாம் என்னது? அக்கறை. நம் மீது இருக்கக்கூடிய அக்கறையை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற இந்த மார்க்க சட்டங்களை நாம சரியா பேணணும்னு சொன்னா, தற்போதைய இந்த உலகத்துல காலகட்டத்துல நடக்கக்கூடிய விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்க முடியாது. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் பாவம் சொல்றான். வட்டி வாங்கக்கூடியது பெரும் பாவம், அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வது பெரும் பாவம், இன்னும் அநியாயமாக யாரையும் ஏமாற்றக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு அல்லாஹ் தாலா பாவங்கள் என்ன சொல்லிட்டு வரும்போது, விபச்சாரத்தை குறித்து மட்டும் அல்லாஹ் தாலா எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அது பாவம் சொல்றதை விட எக்ஸ்ட்ரீமா போய் அந்த விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். 17வது அத்தியாயம் 32வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஒலா தக்ரபுஸ் ஸினா, இந்த விபச்சாரத்தின் பக்கமே நீங்க நெருங்காதீங்க. இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிகவும் வெட்கக்கேடானதாகவும் இருக்கிறது. சபீலா, அது மிகவும் தீய செயலாகவும் இருக்கிறது. இந்த விபச்சாரத்தின் பக்கமே நீங்க நெருங்கிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா கட்டளையிடுறான். இப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா கட்டளையிடுறான்? விபச்சாரத்தின் பக்கமே நெருங்கிடாதீங்க, அதை நீங்க யோசிச்சு கூட பார்க்காதீங்க அப்படின்னு. இன்றைய காலகட்டத்தில் அது அதிகமா பெருகி இருக்கா? நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். சமூக வலைத்தளங்கள் வழியாக அதிகமாக பெருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த விபச்சாரம். அப்ப அதுக்கு என்ன காரணம்? இந்த அஜ்னபி மஹரமி என்று சொல்லக்கூடிய உறவு பேணப்படாததுதான் இதுக்கு காரணம். அஜ்னபி உறவுனா என்னது? அந்நிய உறவு. மஹரமி என்பது மஹரமான உறவு. சொல்லுங்க, கேள்வி கேட்கிறேன்னா பதில் சொல்லுங்க. மஹரமி என்பது என்னது? மஹரமான உறவு. அப்ப இந்த சட்ட திட்டத்தை நாம பேணும். அஜ்னபினா யாரு? யாரெல்லாம் அந்நிய உறவுக்குள்ள வருவாங்க? மஹரமினா யாரு? யாரெல்லாம் மஹரமான உறவுக்குள்ள வருவாங்க? அதை ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டா தானே அப்ப அந்நியர்களிடத்தில் எப்படி பழகிக்கணும், அல்லது மஹரமான உறவுகளிடத்துல எப்படி பழகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த அஜ்னபி மஹரமின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்துக்குள்ள யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் வரமாட்டாங்க. திருமண பந்தம் மிக புனிதமான பந்தம்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். கணவனுக்கு உங்கள் மனைவி என்பவர்கள் உங்களுடைய விளைநிலங்கள், நீங்கள் விரும்பியவாறு அவர்களிடத்தில் இருந்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். அப்போ ஒரு ஆணாக இருக்கக்கூடிய கணவனுக்கும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவிக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. சரிங்களா? அடுத்ததா, ஒரு ஆணுக்கும் மற்றொரு ஆணுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. ஒரு பெண்ணுக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னா அவங்க பாலினத்தின் அடிப்படையில ஒரே இனத்தை சார்ந்தவங்க, அப்படிதான் இல்லையா? ஆணுக்கும் ஆணுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? அவங்க இடத்துல ஃப்ரீயா இருந்துக்கலாம், தனிமையில இருந்துக்கலாம், பேசிக்கலாம், டிராவல் பண்ணலாம், பைக்ல ஒன்னா கூட போலாம், இதையெல்லாம் அவங்க செஞ்சுக்கலாம். ஆனா அந்த ஆணுக்கும் ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடியதுமே ஒரு அளவு தான், ஒரு எல்லை தான். அந்த எல்லையை மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஆணும் ஒரு ஆணும் மற்றொரு ஆணும் ஒரே போர்வைக்குள் படுக்க வேண்டாம். ஒரு பெண்ணும் மற்றொரு பெண்ணும் ஒரே போர்வைக்குள் படுக்க வேண்டாம். இந்த ரூல்ஸை மார்க்கம் போடுது. ஆணுமானும் ஒரே போர்வையில படுக்காதீங்க, தனித்தனி போர்வைக்குள்ள நீங்க படுங்க. ஏன்னா அது வேற விதமான தீய பாவமான காரியங்களுக்கு இட்டு சென்றுடும். அப்ப இந்த இரண்டு கேட்டகரியில இருக்கவங்களுக்கு இந்த மஹரம் அல்லாத சட்டம் பொருந்தாது. அடுத்ததா மூணாவது இருக்கக்கூடிய கேட்டகரி யாரு? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அவர்களுக்கு தான் இந்த மஹரம் அல்லாத சட்டம்
பொருந்தும். ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த மகரம் அல்லாத சட்டம் பொருந்தும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சேர்த்துதான் இந்த மகரமான உறவுகள் யாரு அல்லது மகரம் அல்லாத உறவுகள் யாரு என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவா எடுத்து சொல்லுது. அப்ப எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? நான் இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பேன். சரிங்களா? யாருமே வேற எங்கேயுமே வேடிக்கை பார்க்காம நல்லா தெளிவா இந்த குர்ஆன் வசனத்தை கேளுங்க. அப்பதான் தெளிவா புரியும். சூரத்து நிசால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு சொல்லி காட்டுறான். அப்ப ஆண்களுக்கு சொல்லி காட்டும் போது இதை அப்படியே நேர் எதிரா நாம பெண்களுக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நமக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு ஆணுக்கு அல்லாஹ் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும், உங்கள் மீது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்கள் மீது தடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முஹாத்துக்கும், என்ன தடுக்கப்பட்டிருக்கிறது? திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு மகரமான துணைகள் இவங்க எல்லாம். அப்ப உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை திருமணம் செய்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. தாய் என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு யார் வருவாங்க? தந்தை வருவாங்க, வாப்பா வருவாங்க. ஒரு ஆணுக்கு உம்மான்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு தந்தையை திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அவங்க நமக்கு மகரமான உறவு. மகரமான உறவுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு அடுத்ததா வபனாத்துக்கும், உங்களுடைய பெண் பிள்ளைகள். யாருக்கு? ஆணுடைய பெண் பிள்ளைகள். அப்ப பெண்ணுக்கு ஆண் பிள்ளைகள். மாஷா அல்லாஹ். அடுத்ததா வ அகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள். ஆண்களுக்கு சகோதரிகள். அப்ப பெண்களுக்கு யார் வரும்? சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள். அதுக்கு அடுத்ததா வ அம்மாத்துக்கும், உங்களுடைய மாமிமார்கள். மாமினா யாரு? வாப்பாக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி, அவங்க எல்லாம் மாமி. ஆண்களுக்கு உங்களுடைய மாமிமார்கள் மகரமானவங்க. அப்ப பெண்களுக்கு யார் வருவாங்க? நம்முடைய வாப்பாக்கு கூட பிறந்தவங்க, பெரியப்பா சாச்சா, பெரியப்பா சின்னப்பா, இவங்க நமக்கு மகரமான உறவுகள். புரியுதா? அடுத்ததா ஓ ஹாலாத்துக்கும், ஆணுக்கு அவன் தாயுட கூட பிறந்த அக்கா தங்கைகள். அவங்க யாரு? சின்னம்மா பெரியம்மா. அப்ப பெண்ணுக்கு தாயுடன் கூட பிறந்த ஆணும் பெண்ணும், அவங்க யார வருவாங்க? மாமா, பெண்ணுடைய மாமா, அவங்க உங்களுக்கு மகரமான உறவு. அடுத்ததா ஓ பனாத்துல் அஹி, உங்கள் சகோதரனுடைய மகள்கள். அந்த ஆணுக்கு கூட பிறந்த சகோதரர் இருப்பாங்கல்ல, அண்ணன் தம்பி இருப்பாங்களா, அவங்களுடைய பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள். அப்ப பெண்ணுக்கு யார் வருவாங்க? அவங்க சகோதரியினுடைய பசங்க, மகன்கள். அப்படிதானா? அவங்க சகோதரனுடைய பெண்ணுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி, அவங்களுடைய மகன்கள், அவங்க மகரமானவங்க. அடுத்து ஓ பனாத்துல் உஹ்தி, ஆணுடைய கூட பிறந்த சகோதரிகள், அக்கா தங்கச்சி, அவங்களுடைய பிள்ளைகள். அவங்க யார் வருவாங்க? மருமகளா வருவாங்க. அவங்க உங்களுக்கு மகரம். அடுத்ததா அந்த பெண்ணுக்கு சொல்லும் பொழுது பெண்ணுடைய சகோதரன், அண்ணன் தம்பி, அவங்களுடைய மகன்கள், மருமகன் சொல்லுவாங்களா? மாமின்னு கூப்பிடுவாங்களா? மாமின்னு நம்ம கூப்பிடுவோமா நம்முடைய தாய் மாமிய? அவ பசங்க கூப்பிடுவாங்களா மாமிய? அந்த மாதிரி அவங்க அவங்க மகரமானவங்க. அடுத்ததா ஓ உம்மஹாத்துக்கும் உள்ளாதி அர்லத், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள். அதாவது அன்றைய காலத்துல இந்த நடைமுறை இருந்தது, பாலூட்டக்கூடிய நடைமுறை இருந்தது. அரபு குலத்துல சில பெண்கள் பால் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்காத காரணத்தினாலும் சில பெண்களுக்கு அதுக்குன்னு பணியாட்கள் இருப்பாங்க, பால் குடி தாய்மார்கள் இருப்பாங்க. சில நபர்கள் காசு வாங்கிட்டும் பால் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சில நபர்கள் உயர்ந்த குலத்தாருக்கு பால் கொடுக்கறத ஒரு கௌரவமாகவும் வச்சுக்குவாங்க. அப்போ அந்த பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய்மார்கள், அவர்கள் யாரு? பாலூட்டிய தாய்மார்கள். இப்ப இந்த பாலூட்டிய தாய்மார்கள் வரும்போது அதுக்கு அடுத்ததா அகவாத்துக்கும் மினர் ரொலாஅதி, அந்த பால் குடி சகோதர சகோதரிகள். ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி பால் குடி சகோதர சகோதரிகள் அப்படின்னா, அப்ப சொன்னல அன்றைய காலத்துல பால் கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருந்ததுன்னு. அப்ப ஒரு ஆண் ஒரு தாயிடத்துல பால் குடிச்சாங்கன்னு சொன்னா அந்த தாய் மற்ற பெண்களுக்கு பால் கொடுத்திருக்கணும். ஒருவேளை கொடுத்திருந்தாங்கன்னா
அந்த பால் குடி சட்டத்தை நாம பார்க்க போனா 1-2 முறை பால் குடிச்சிட்டாங்கன்னா அந்த அவர்கள் பால் குடி உறவா வந்துடாது, பால் குடி தாயை அவங்க மாறிட முடியாது. ஒரு 3 அல்லது 4 அல்லது 5 முறைக்கு மேலாக அவங்க தாய்ப்பால் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மேலும் எப்படி இருக்கணும் கூடியனா அந்த பிள்ளைகளுக்கு வயிறார கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். இந்த குழந்தைங்க அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு எடுத்து கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்காது. அது பால்குடி சகோதர சகோதரி உறவுல வராது, பால்குடி பிள்ளைங்கன்ற உறவுல வராது. அப்ப எத்தனை முறை கொடுத்திருக்கணும்? 3 அல்லது 4 அல்லது 5 முறை கிட்டையாவது கொடுத்திருக்கணும். வயிறார வயிறு நிரம்ப அவங்க பால் கொடுத்திருக்கணும். அப்பதான் அந்த பால்குடி சகோதர சகோதரிகளாக அவர்கள் வருவார்கள். அப்ப அவங்களும் உங்களுக்கு மஹரமானவங்க தான், திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள் தான். அதுக்கு அடுத்ததா உம்மஹாத்துன் நிசாஇக்கும், உங்களுடைய அந்த ஆணினுடைய மனைவி இருக்காங்களா, திருமணம் செய்த மனைவி, அந்த மனைவியினுடைய தாயார். அப்ப அந்த ஆணுக்கு யாரோ வருவாங்க? மாமியார். அவங்க உங்களுக்கு மஹரமானவங்க தான். இதே பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டா, ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்யறாங்க, அந்த கணவன் அந்த கணவனுடைய தந்தை, அவங்க யார் வருவாங்க? அந்த பெண்ணுக்கு மாமனார். அவங்க அப்போ உங்களுக்கு மஹரமானவங்க தான். ஒரு ஆணுக்கு மாமியாரும் மஹரம் தான், ஒரு பெண்ணுக்கு மாமனாரும் மஹரம் தான். அதற்கடுத்ததா வரபாஇபுக்கும் உல்லாதி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாஇக்கும் உல்லாதி தகல்தும் பிஹின்ன, உங்கள் மனைவி உங்களிடத்தில் அடைக்கலம் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகள். அதாவது ஒரு ஆண் இருக்காங்களா, அந்த ஆண் அவங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து அதுல அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும். சரிங்களா? அதுல அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகளும் இப்ப 2வதா திருமணம் முடிக்கக்கூடிய இந்த யாருக்கும் மஹரம் தான். அப்ப உங்களுடைய மனைவியினுடைய பிள்ளைகள் அப்படின்னு வந்துருவாங்க. அது போல பெண்களுக்கு எடுத்துக்கிட்டா, ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்யறாங்கன்னா அந்த ஆணுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சு அதுல ஒரு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சொன்னா அந்த பிள்ளைகள் யாரு? இந்த பெண்ணுக்கு மஹரமான உறவு. இப்படி இந்த மஹரமான உறவு, அதாவது திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவுகள் இவர்கள்லாம் அப்படின்னு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுது. அப்ப இந்த மஹரமான உறவுகள்னா இவர்களிடத்துல நாம எப்படி நடந்துக்கணும், நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், இவர்களிடத்துலலாம் நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா, இவர்களிடத்துலலாம் நாம மஹரமான உறவுகள் இடத்துல எப்படி இருந்துக்கணும்? நாம ஃப்ரீயா இருந்துக்கலாம். அதாவது அவங்க கிட்ட தனிமையில நம்ம பேசிக்கலாம், சிரிச்சு பேசிக்கலாம். அவங்களுடைய பைக்ல கார்ல எல்லாம் டிராவல் பண்ணி போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்குன்னு சில கட்டுப்பாடுன்னு இருக்கு. அது என்னது? ஆடை ஒழுக்க முறை. மஹரம் தானே, நம்முடைய வாப்பா தானே, நம்முடைய அண்ணன் தானே, நம்முடைய மாமா தானே, நம்முடைய பெரியாப்பா சாச்சா தானே, அதுக்காக ஒரு டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் போட்டுக்கிட்டு அல்லது ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு அப்படி உட்காரலாமா? அவங்க முன்னாடி மஹரமானவங்க தானே, உட்காரலாமா? உட்காரக்கூடாது. அப்படி அவங்களுக்கு முன்னாடி நாம உட்காரக்கூடாது. அது போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது ஆணுக்கு இந்த சட்டத்தை சொல்லி காட்டணும். அது போல பெண்ணுக்கு அல்லாஹ் சூரா நூர்ல 31வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா மிக தெளிவா சொல்லி காட்டுறான். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா இல்லா லிபு லதிஹின்ன, தன்னுடைய ஒரு பெண்ணுடைய கணவர் உங்களுக்கு மஹரம். இப்ப இந்த லிஸ்ட சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததா அவ் ஆபா இஹின்ன, அந்த பெண்ணுடைய தந்தை உங்களுக்கு மஹரமானவங்க. அவ் ஆபா இ புஊலதிஹின்ன, மேலும் அந்த கணவனுடைய தந்தை யார்? அந்த பெண்ணுக்கு மாமனார், அவங்க உங்களுக்கு மஹரமானவங்க. அவ் அபுனா இஹின்ன, அடுத்து உங்களுடைய மகன்கள். அவ் அபுனா இ புஊலதிஹின்ன, மேலும் உங்கள் கணவனுடைய மகன்கள். நான் சொன்னேன்னா, இந்த பெண் ஒரு ஆணை திருமணம் செய்யறாங்க, அதற்கு முன்னால அந்த ஆணுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் செய்யப்பட்டு அந்த மனைவி மூலமா பிள்ளைங்க இருந்தாலும் அந்த பிள்ளைங்களும் உங்களுக்கு மஹரமானவங்க. அவ் இஹ்வானிஹின்ன, உங்களுடைய சகோதரர்கள். நம்முடைய சகோதரர்கள்லாம் நமக்கு மஹரம், அப்படிதானே? நம்முடைய சகோதரர்கள்லாம் யாரெல்லாம் வருவாங்க? நம்முடைய கூட பிறந்தவங்க மட்டும்தான் நம்முடைய சகோதரர்கள் லிஸ்ட்ல வருவாங்க. அதாவது நம்முடைய தாயினுடைய கருவறையில பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்க மட்டும்தான் யாரா வருவாங்க? சகோதர சகோதரிகள்ன்ற லிஸ்ட்ல வருவாங்க. அதுக்கடுத்ததா அவ் பனி இஹ்வானிஹின்ன, சகோதரனுடைய மகன்கள், என்னுடைய அண்ணன் தம்பியினுடைய பசங்க. அடுத்ததா அவ் பனி அஹ்வாத்திஹின்ன,
சகோதரியின் மகள்கள், என்னுடைய சகோதரி அக்கா தங்கச்சி இருக்காங்களா, அவங்களுடைய மகன்கள், அவங்களும் எனக்கு மஹரமானவங்க. அவ் நிசாஇஹின்ன, மேலும் பெண்கள். பார்த்தோமா ஃபர்ஸ்டே, பெண்களுக்குள்ள பெண்கள் மஹரம் தான், எந்த பிரச்சனையும் இல்ல, அஜ்னபின்ற உறவு அவங்களுக்குள்ள வராது. அடுத்ததா அவ் மா மலக்கத் ஐமானுஹுன்ன அவ் அல்லதி பிஇன கைரு ஊலில் இர்பா, மேலும் அடிமைகள். அன்றைய காலகட்டத்திலலாம் அடிமைகள்ன்ற ஒரு நடைமுறை இருந்தது, அதனால அடிமைகள். அதற்கடுத்ததா பெண்கள் மீது நாட்டமில்லாத ஆண்கள், அதாவது வயதான ஆண்களா இருப்பாங்கல்ல, பெண்களை பார்த்தா எந்த ஒரு தவறான எண்ணமும் தோணாம நல்ல விதமா இருப்பாங்க, அந்த ஆண்கள். பெண்கள் மீது அதிகமாக நாட்டம் இல்லாத ஆண்கள். மேலும் பெண்களுடைய மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, பெண்களுடைய மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத சின்ன பிள்ளைங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. ஒரு குட்டி பிள்ளைங்க 3 வயசு பிள்ளைங்க 4 வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம ட்ரெஸ் மாற்ற முடியுமா? ட்ரெஸ் மாற்றவே முடியாது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி, அந்த ஸ்டேஜ், இது மறைவிடம், இது உடல் உறுப்புகள்லாம் தெரியுது அப்படின்னு அந்த தெரியிற ஸ்டேஜுக்கு முன்னாடி உள்ளது பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாம் நமக்கு மஹரமானவங்க. இவங்க இடத்துலலாம் நாம எப்படி நடந்துக்கணும்? இவங்க இடத்துலலாம் நாம தனிமையில இருந்துக்கலாம், பேசிக்கலாம், அவங்களோட பழகி கொள்ளலாம், என்ன செய்யலாம், அவங்களோட சிரிச்சையெல்லாம் பேசிக்கலாம். அப்ப இன்றைய சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நாம எப்படி இருக்கும்? இந்த அஜ்னபி, இந்த அந்நிய உறவு, இந்த மஹரமி, இந்த மஹரமான உறவுகளை நாம எப்படி பேணக்கூடியவர்களாக இருக்கும்? குறிப்பா சொல்ல போனா, இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே ஸ்கூல் தானே படிக்கிறீங்க. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க எல்லாரும்? 5th 8th, அப்புறம் சரி, கோ எஜுகேஷன்ல படிக்கிறீங்களா, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? யாரெல்லாம் கோ எஜுகேஷன்? கோ எஜுகேஷன்லாம் படிக்கிறீங்களா? சரி. அப்ப அந்நிய ஆண்கள் எல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க, அப்படிதானே இல்லையா? அவங்க எல்லாம் நமக்கு மஹரமானவங்களா? சார்லாம் இருப்பாங்க, யோகா சார் இருப்பாரா, பிடி மாஸ்டர் இருப்பாரா, ஆண்கள் எல்லாம் இருப்பாங்க, அந்நிய ஆண்களும் அந்நிய பசங்களும் இருப்பாங்க. அவங்க இடத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம்? நம்முடைய நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எப்படி இருக்கு? அவங்க இடத்துல சிரிச்சு பேசக்கூடியவர்களா, அவங்கள தொட்டு பேசக்கூடியவங்களா, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நாங்க எப்படி வேணாலும் பேசிப்போம், எங்களுக்குள்ள எந்த ஒரு தவறான எண்ணமுமே கிடையாது, அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்படிதானே இல்லையா? அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய எல்லா விஷயங்களுமே அவனுக்கு தெரியும், என்னுடைய தாய்க்கும் என்னுடைய உமாக்கும் வாப்பாக்கும் என்னை பத்தின சீக்ரெட்ஸ் தெரியுதோ இல்லையோ, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அது போலதான் ஒரு ஆண் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா கேர்ளையும் வச்சுக்கிறாங்க. இது மார்க்கத்துல கூடுமா? தனிமையில பேசலாமா? அவங்க கிட்ட மொபைல் நம்பரை வாங்கிட்டு வந்து வீட்டுல இருந்து உட்காந்து போன்ல பேசலாமா? இல்ல ஸ்கூல்ல அவங்க கூட உட்காந்து பேசலாமா? மார்க்கம் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்து, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நீங்கள் தனிமையில் இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்க எந்த ஒரு தவறுமே செய்ய வேண்டாம், எந்த ஒரு தவறான எண்ணங்களுமே தோன்ற வேண்டாம், எந்த ஒரு தவறான எண்ணங்களுமே தோண்ட வேண்டாம், அவனை தீண்ட வேண்டாம், தொட வேண்டாம், அல்லது அடிச்சு பேச வேண்டாம், சிரிச்சு பேச வேண்டாம், தேவையில்லாத ஆபாச பேச்சுக்களை எல்லாம் பேச வேண்டாம். ஆனா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருந்துட்டீங்கன்னு சொன்னாலே பாவம் பதிவு செய்யப்பட்டுவிடும். மார்க்கம் எப்படி சொல்லுது பாருங்க, எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்து பாருங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன செய்வாங்க? தனிமையில் இருந்து விட்டாலே என்ன நடக்கும்? 3வது ஆளாக ஷைத்தான் அந்த இடத்தில் வந்து விடுவான். உங்களுடைய உள்ளங்களில் வசுவாசை, தவறான எண்ணங்களை போட்டு விடுவான். அதனால அதை நீங்க செய்யாதீங்க. அந்த அந்நிய ஆண்களிடத்தில் நம்முடைய ஹிஜாபு முறைகளை எப்படி பேணக்கூடியவர்களா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஹிஜாபு முறையை மிக சரியாக பேணக்கூடிய பெண்களாக இருக்கிறோமா? இன்றைக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஷால்லாம் எப்படி இருக்கும்? தலைக்கு மட்டும்தான் இருக்கும், அப்படிதானே? எங்க மறைக்கணுமோ அங்க மறைக்க முடியாது, அங்க மறைக்காம தலைக்கு மட்டும்தான் ஷால் இருக்கும். ஒரு 4 லேயர் 5 லேயர், எவ்வளோ பெரிய 2.5 மீட்டர் 3 மீட்டர் ஷாலா இருந்தாலும் 4 லேயர் 5 லேயரா ஒட்டுமொத்தமா தலைக்கே சுத்திடுறது. மறைக்க வேண்டிய இடங்களை மறைப்பது கிடையாது. ஆனா மார்க்கம் எந்த அளவுக்கு தெளிவாக நமக்கு எச்சரிக்கை செய்து, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும்,
தன்னுடைய அலங்காரத்தில் வெளியே தெரிபவற்றை தவிர மற்றவற்றை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். தன்னுடைய அலங்காரத்துல வெளியே தெரிபவைனா என்னது? தன்னுடைய அலங்காரத்தில் வெளியே தெரிபவை அப்படின்னா என்னது? நம்முடைய முகம், கைகள், முன்கைகள், கால்கள், இது மட்டும்தான் நம்முடைய அலங்காரத்துல வெளியே தெரியணும். மற்ற எதையுமே வெளியே தெரியக்கூடாது. இன்னும் முக்காடுகளை அவர்களுடைய மார்பின் மீது போட்டுக் கொள்ளுங்கள். அதுதான் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு உரிதானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு பேணக்கூடியவர்களா நாம இருக்கும்? இந்த ஹிஜாபு முறையினுடைய சட்டம் பள்ளிக்கூடத்துல பழகக்கூடிய ஆண்கள் மட்டும் இல்ல, நம்முடைய வீடுகளுக்கு வரக்கூடிய பேப்பர் போடக்கூடியவனா இருக்கட்டும் சரி, அல்லது பால்காரரா இருக்கட்டும் சரி, அல்லது கேஸ் சிலிண்டர் கொண்டு வரக்கூடியவரா இருக்கட்டும் சரி, அல்லது வெளியிடங்களுக்கு ஒரு ஷாப்பிங் பிளேஸ் போறோமா, ஒரு கடையில துணி எடுக்கிறோமா, அந்த அந்நிய ஆணா இருந்தாலும் சரி, ஒரு நகை எடுக்க போறோம் அந்த அந்நிய ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மளிகை சாமானம் கடைக்கு வாங்க போறோம் அங்க இருக்கக்கூடிய அந்நிய ஆணாக இருந்தாலும் சரிதான். அப்ப இந்த அந்நிய ஆண்கள் இடத்துலலாம் எப்படி பேசக்கூடியவர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கும்? பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நம்ம கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா, கொஞ்சம் அப்படியே சாஃப்டா பேசினா ஆண்கள் என்ன செய்வாங்க? ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும் போது இல்ல இது ஹை ரேட்டா இருக்கு, இல்ல இதை கொஞ்சம் நீங்க குறைச்சு தாங்கண்ணே, இந்த ரேட்டை கொஞ்சம் குறைச்சு தாங்கண்ணே, என்னென்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு பேசலாமா? அவன் எப்படி அண்ணன் ஆக முடியும்? அண்ணன் கூப்பிட்டுக்கலாம், ஆனா மகரமான உறவு இஸ்லாம் வருவானா? அப்ப அந்த அந்நிய ஆணிடத்தில் குழைந்து பேசலாமா? மளிகை கடைக்கு போறோம் அல்லது ஏதாவது ஒரு வெளியே உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் கடைக்கு போறோம், அங்க என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு பொருளை நாம வாங்குறோம், அல்லது ஒரு கம்மல் வாங்குறோம், ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறோம், கம்மல் வாங்குறோம், ஒரு செயின் வாங்குறோம், நெக்லஸ் வாங்குறோம். அவன் நிறைய ரேட் சொல்றான், 250 ரூபா அந்த செட்டு, 250 ரூபா, 350 ரூபா, 450 ரூபா. அண்ணே 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 கொஞ்சம் குறைச்சு தாங்க அண்ணே, ஒரு 50 ரூபா குறைச்சு தாங்கண்ணே. அவன் யார் உங்களுக்கு அண்ணே? அவன் எப்படி மகரமான உறவுல வருவான்? அவன் எப்படி அண்ணனாக முடியும்? அவனிடத்துல சிரிச்சு பேசலாமா? அவனிடத்துல குழைந்து பேசலாமா? மார்க்கம் மிக கடுமையா கண்டிக்குது இத. அந்நிய ஆண்களிடத்தில் குழைந்து பேசாதீர்கள். இயற்கையாகவே ஆண்களிடத்துல ஒரு நோய் இருக்கு, அது ஆண்கள் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள், தவறான ஆண்கள். அப்ப அந்நிய ஆண்களிடத்துல நீங்க குழைந்து பேசாதீர்கள். உங்களுடைய ஆடையில் ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு மார்க்கம் மிக தெளிவா எச்சரிக்கை செய்து. இப்ப இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களாகிய நாம இந்த ஆடை விஷயமாகட்டும் சரி, இந்த அஜ்னபி விஷயமாகட்டும் சரி, மிக சரியான முறையில் அந்த ஒழுக்கத்தை பேணக்கூடாதவர்களாக தான் நாம இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு யோசிக்கலாம், நம்மலாம் சின்ன பசங்க, நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, நமக்கு இது எதுக்கு கண்டிப்பா இந்த டாபிக் தலைப்புல சொல்லணும், அப்படிதானே? வளரக்கூடிய பெண் பிள்ளைகள் மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த விஷயங்களை. கோ எஜுகேஷன்ல தான் நிறைய பேர் படிக்கிறீங்க. அப்படி இல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நம்ம படிச்சாலுமே அடுத்ததா காலேஜுக்கு போவோம், அங்கேயும் அந்நிய ஆண்கள் இருப்பாங்க. அந்நிய ஆண்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல எல்லா இடமும் அந்நிய ஆண்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா நாம எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டிய முறைப்படி நாம தான் இருந்துக்கணும். அந்நிய ஆண்களிடத்தில் குழைந்து பேசக்கூடாது, அந்நிய ஆண்களிடத்தில் தனிமையாக இருந்து பேசக்கூடாது, அந்நிய ஆண்களிடத்தில் முழுமையான ஹிஜாபு முறை இல்லாமல் பேசவே கூடாது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம பேணிக்கிட்டோம்னு சொன்னா இன்றைக்கு நாம பாதுகாக்கப்பட்டுரும். இன்றைக்கு சமூக ஊடகங்களை எத்தனையோ செய்திகளை நாம கேள்விப்படுறோமா? 8வது படிக்கக்கூடிய பிள்ளை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுது. 8வது படிக்கக்கூடிய பிள்ளை, 10வது படிக்கக்கூடிய பிள்ளை, 12வது படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? குழந்தை உண்டாகிறாங்க. அப்ப இன்றைக்கு விபச்சாரம் பெருகிடுச்சு. அந்நிய ஆணை எப்படி உங்களுடைய அருகில் சேர்ப்பீர்கள்? அதுக்குதான் இந்த மார்க்கம் மிக தெளிவான ஒரு கட்டுப்பாடை போடுது. நீயும் நல்லவன் தான், அந்த ஆணும் நல்லவன் தான், 2 பேரும் நல்லவர்களாக நீங்க இருந்தாலுமே அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில நீங்க இருந்துட்டீங்கன்னு சொன்னாலே 3வது ஆளா ஷைத்தான் அந்த இடத்துல வந்துடுறான். நீங்க தவறா பேச வேண்டாம், தவறா பார்க்க வேண்டாம், தவறா உள்ளத்துல கூட நினைக்க வேண்டாம், ஆனாலும் அந்த இடத்துல ஷைத்தான் வந்து விடுவான். உங்களுக்கு பாவம் பதிவு செய்யப்பட்டு விடும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுது. அப்ப இந்த அந்நிய ஆண்கள் இடத்தில் நாம எப்படி நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்கணும்? கடுமையா நடந்துக்கணும். சிரிச்சு சிரிச்சு குழஞ்செல்லாம் பேசக்கூடாது. சிரிச்சு குழஞ்சு பேசக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது. என்னை தொட்டு பேசுறதுக்கு நீ யாரு? என் பக்கத்துல வராத, என்னை தொட்டு பேசாத. உன்கிட்ட சிரிச்சு என்னால பேச முடியாது. உன் மொபைல் போன் நம்பரை வாங்கி நான் எதுக்கு வீட்டுல போய் உட்காந்து சேட் பண்ணணும்?
எனக்கு தேவையில்லை, உன் மொபைல் போன் நம்பருமே தேவையில்லை, உன்னுடைய கான்டாக்டுமே எனக்கு தேவையில்லை. மகரமான உறவுகளோடு மட்டும்தான் நாம எப்படி இருக்கணும்? ஃப்ரீடமா இருக்க முடியும். மகரம் அல்லாத உறவோடு நம்ம ஃப்ரீடமா இருக்கக்கூடாது. மார்க்கம் மதம் மிக கடுமையா எச்சரிக்கை செய்து. அது போல பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள்ல மிக முக்கியமான ஒரு குணம் என்னது? வெட்க உணர்வு. ஈமானுடைய எத்தனை கிளைகள்? ஈமானுடைய கிளைகள் 70க்கும் மேற்பட்ட கிளைகள். ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகள். அதில் ஒரு கிளையாக வெட்கம் என்பது இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த வெட்கம் வரணும். அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நம்முடைய ஹிஜாபை, நம்முடைய ஆடைகளை ஒழுங்காக பேணக்கூடியவர்களாக இருக்கணும். அந்நிய ஆண்களிடத்தில் நாம ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். தொட்டு பேசக்கூடியதோ அல்லது குலைந்து பேசக்கூடியதோ, எந்த ஒரு ஆபாசமா பேசக்கூடியதோ, எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம என்ன செய்யக்கூடாது? அதுக்கு வழிவகை செய்யக்கூடாது. அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலி அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா ரலி யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மகள். அனுமதி கேட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ஃபாத்திமா அவங்களுடைய மகனார் ஹசன் அவங்களும் இருக்காங்க. அப்ப ஃபாத்திமா ரலி என்ன செய்யறாங்கன்னா, வாப்பா வராங்க வீட்டுக்குள்ள, அவங்க ஓடோடி போய் ஹிஜாபை எடுத்து போத்திக்கிறாங்க. தன்னுடைய தலையையும் தன்னுடைய மேலையும் மார்பத்தையும் மறைத்துக் கொள்றாங்க. எந்த அளவுக்கு வெட்க உணர்வோடு இருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஃபாத்திமாவே, வேற யாரும் இங்க அந்நியான் வரலையே, உன்னுடைய தந்தை மகரமான உறவு, நான் தானே வந்திருக்கேன், அதுக்கா நீ இவ்வளவு வெட்கப்படுற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வெட்க உணர்வோடு இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டுல ஒரு நாள் படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய ஆடை லேசா விலகி இருக்கு, அவங்களுடைய கால்களும் தொடைகளும் தெரியுது. அப்ப ஆயிஷா ரலி அவங்க கூட வீட்டுல இருக்காங்க. அபூபக்கர் அலி அவங்க வராங்க. அபூபக்கர் அலி அவங்க வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தான் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வீட்டுக்குள்ள அனுமதி கேட்டு உள்ள பேசிக்கிட்டு போறாங்க. ரெண்டாவது உமர் அலி வராங்க. அவங்களும் வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அனுமதி கேட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு போறாங்க. மூன்றாவதா உஸ்மான் ரலி அவங்க வராங்க. உஸ்மான் ரலி அவங்க வீட்டுக்குள்ள அனுமதி கேட்கும்போது, வீட்டுக்குள்ள வரவான அனுமதி கேட்கும் போதே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? புடு புடுன்னு எந்திரிச்சு அவங்களுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்களுடைய ஆடைகளை சரி செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உஸ்மான் ரலி வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிச்சுட்டு உஸ்மான் ரலி அவங்க போயிடறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஆயிஷா ரலி அவங்க கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை அபூபக்கர் வந்தாங்க, அப்ப நீங்க அப்படிதான் படுத்திருந்தீங்க. அது போல உமர் அவங்க வந்தாங்க, அப்பவும் நீங்க அப்படிதான் படுத்திருந்தீங்க. ஆனா உஸ்மான் அவர்கள் வரும்போது மட்டும் நீங்க உடனே உங்களுடைய ஆடைகளை எல்லாம் சரி செஞ்சுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து பேசுறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உஸ்மான் ரலி அவர்கள் மிகவும் வெட்க குணம் அதிகமாக நிரம்பிய ஒரு மனிதர். அவரை பார்த்து வானவர்கள், மலக்குமார்கள் வெட்கப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு வெட்க குணம் அதிகமாக நிறைந்தவர் உஸ்மான் ரலி அவர்கள். அப்ப எந்த அளவுக்கு வெட்க உணர்வோட வெட்க குணத்தோட அன்றைய சஹாபாக்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த மார்க்க சட்டங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிருச்சுன்னா அந்த சஹாபாக்கள் நாங்கள் செவியுற்றோம், நாங்கள் கட்டுப்பட்டோம்னு நினைப்பாங்க. இந்த அஜ்னபி மஹரமின் உறவு இருக்கா? இந்த சட்டத்துல ஒரு சஹாபியும் ஒரு சஹாபிய பெண்மணியும், ஒரு கணவனும் மனைவியும் மக்கால இருந்து மதீனாவுக்கு வராங்க. அப்ப வரும்போது ஒரு வயதா ஒரு பெண்மணியை பாக்குறாங்க. அந்த பெண்மணி இந்த சஹாபியை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த ஆணை பார்த்துட்டு சொல்றாங்க, நீ எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா? ஏன்னா உனக்கு நான் தான் பால் கொடுத்தேன், உன்னுடைய பால் குடை தாய்னா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு நலம் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த மனிதரும் நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிக்கிறாரு. அடுத்ததா அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணையும் பாக்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி கேட்கிறாங்க, இது யாருப்பா, இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது அவங்க சொன்னா, இவங்க என்னுடைய மனைவி அப்படின்னு. அப்ப சொல்லும் போது அந்த பால் குடி தாய் சொல்றாங்க, அப்படியா, அப்ப இந்த பெண்ணுக்கு நான் தானே பால் கொடுத்திருக்கேன், நீ நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உடனே அந்த சஹாபியோடைய மனசுல உறுத்துது, என்ன இது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கும் என் மனைவிக்கும் இவங்க தான் பால் கொடுத்தாங்களாமே. பால் கொடுத்தா அவங்க யாரு? பால்குடி சகோதர சகோதரிகளாயிருவாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? திருமணம் முடிச்ச கணவன் மனைவியா இருக்காங்க. அப்ப அந்த மனிதருக்கு உடனே மனசுல உறுத்தல் ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் சென்று அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன், ஒரு வயதான மூதாட்டியை பார்த்தேன், அவங்க எனக்கும் அவங்க தான் தாய்ப்பால் கொடுத்ததா சொல்றாங்க, என் மனைவிக்கும் அவங்க தான் தாய்ப்பால் கொடுத்ததா சொல்றாங்க. அப்ப இந்த சட்டம் எப்படி, நானும் என் மனைவியும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க.
அப்ப கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது எப்படி நீங்க சேர்ந்து வாழ முடியும், அது தவறானதாச்சே, நீங்க உடனே தலாக் செஞ்சிருங்க. நீங்கள் கணவன் மனைவியாக வாழவே முடியாது. நீங்கள் சொல்ல போனால் பால் குடி உறவு, சகோதர சகோதரிகள், நீங்க கணவனும் மனைவியும்னு சொல்லிட்டு அவங்கள என்ன சொல்றாங்க, நீங்க அண்ணன் தங்கச்சி, பால்குடி உறவுகள், நீங்க திருமண பந்தத்தை நீங்க பேண முடியாது, தொடர முடியாது, உடனே தலாக் செஞ்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அன்றைய சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, உடனே அதை கட்டுப்பட்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாமெல்லாம் என்ன சொல்றோம், என்ன செய்யணும், மார்க்கம் ஒரு கட்டுப்பாடை ஒரு வரையறையை சொல்லிடுச்சுன்னு சொன்னா அதை மீறக்கூடியவர்களாக தான் இருக்கும். அதை பத்தி சிந்திக்க முடியாதவர்களாக, யோசிக்க முடியாதவர்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், லஹும் குலூபுன் லா யஃப்தஹூன ஃபீஹா, அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதே, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனால் அவர்கள் அதனை கொண்டு எது சரி எது தவறு என்பதை சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் ஆயானுன் லா யுப்சிரூன பிஹா, மேலும் அவர்களுக்கு கண்கள் இருக்கும், ஆனால் அதை கொண்டு எது சரியானது எது தவறானது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, மேலும் அவர்களுக்கு காதுகளும் இருக்கும், அவர்கள் அதனை கொண்டு எது சரியானது எது தவறானது என்பதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். இவர்கள் யார் தெரியுமா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, உலாயிகல் அன்ஆம், இவர்கள் யாரு, கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடுகளை போன்றவர்கள், இல்லை இல்லை அதை விடவும் கீழ்நிலையில் உள்ளவர்கள். ஏனென்றால் வாயில்லாத ஐந்தறிவு ஜீவனாக இருக்கட்டும், அந்த கால்நடைகளுக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகுத்தறிவை என்னும் ஒன்றை வழங்கல. இம்மார்க்கத்தில் எது சரி எது தவறு என்பதை பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவு இந்த 6 அறிவு கொண்ட மனிதனுக்கு தான் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இம்மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து சொன்னா அவங்க உள்ளங்கள்லையும் அது ஏறாது, அவங்களுடைய காதுகளுக்கும் அது கேட்காது, அவர்களுடைய கண்களும் அதை பார்க்காது, இவர்கள் கால்நடையை விட கீழ்நிலையை அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு நாம பின்பற்றணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்யறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் அலாவில் 9 முதல் 13 வசனங்களில். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா, நபியே அறிவுரைகள் யாருக்கு ஏற்கப்படுமோ அவர்களுக்கு இந்த அறிவுரையை நீங்க எடுத்து சொல்லுங்க. யார் அதை கேட்டுக்குவாங்களோ அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க. சயதக்கரு மையக்ஷா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் இந்த அறிவுரையின் மூலம் படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். வயதஜன்னபுல் அஷ்கா, மேலும் துர்பாக்கியசாலிகள் இந்த அறிவுரையை பின்பற்றாமல் விலகி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லதீன யஸ்லன் நாரல் குப்ரா, அவர்கள் மிகப்பெரிய நரக நெருப்பிலே எரிந்து கொண்டே இருப்பார்கள். சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அதில் அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள் உயிர் பெறவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நாம் நடந்தோமே என்று சொன்னால் இவ்வுலகத்திலும் நாம் கண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம், மறுமையிலும் கண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வுலகிலும் நாம் நன்மையை அடைந்து கொள்ளலாம், ஒழுக்கம் உள்ளவர்களாக பண்பாளர்களாக பக்குவப்பட்டவர்களாக வாழ்ந்து கொள்ளலாம், மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சுவனத்தை மிகப்பெரிய சுவனத்தை அடைந்து கொள்ளலாம். இப்ப இந்த மார்க்க சட்ட திட்டங்களை நாம என்ன செய்யணும், இந்த அஜ்னபி மஹரமி என்னும் சொல்லக்கூடிய உறவை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப இந்த அஜ்னபின்ற ஒரு சட்டத்துல நம்ம அந்நிய ஆண்களை எல்லாம் பார்த்துட்டோம், அப்படிதானே? இந்த லிஸ்டுக்குள்ள ஒரு சில நபர்கள் வரல. அவங்க யாரு? நம்முடைய கூட பிறந்த அக்கா தங்கை இருக்காங்களா, அவங்களுடைய பிள்ளைகள், அப்படிதானா? இப்ப உங்களுடைய சின்னம்மா பெரியம்மா பசங்க, உங்களுடைய பெரியாப்பா சின்னாப்பா பசங்க, இவங்களை எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்? அண்ணன், அப்படிதானே? அண்ணன்றனால அவங்க எந்த உறவுக்குள்ள வருவாங்க? மகரமான உறவுக்குள்ள வந்துருவாங்களா? கிடையாது. அவங்க மகரமான லிஸ்ட்லயே கிடையாது. அவங்க யாரு? அஜ்னபியான உறவு தான். அப்ப அஜ்னபி உறவிடத்துல நாம எப்படி பேணணும்? தனிமையில இருந்து பேசக்கூடாது, அவர்களிடத்துல குழைந்து பேசக்கூடாது, முழுமையான ஹிஜாபு முறை பேணியவர்களாக தான் இருக்கணும், தனியா டிராவல் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்க
என்ன செய்யக்கூடிய காரணம்? இந்த உறவை தான் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அது எப்படி? இவங்க நம்ம அண்ணனாச்சு, நம்ம கூட பிறந்த அண்ணன் கூட நம்மளை அப்படி பார்த்துக்க மாட்டான். அவன் அவ்வளோ க்ளோஸா ஒரு அன்பா ஒரு முகப்பத்தா நம்ம கூட இருக்க மாட்டான். ஆனா என்னுடைய பெருமா பசங்க என் கூட ரொம்ப முகப்பத்தா இருப்பாங்க, என்னுடைய பெரியப்பா பசங்க என் கூட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்க தான் சொல்ல போனா உண்மையா எனக்கு ஒரு அண்ணன், என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? ஆனா அது உண்மை கிடையாது. அவர்கள் அஜ்னபியான உறவு தான், மகரமான உறவு லிஸ்டுக்குள்ள அவங்க வர மாட்டாங்க. அண்ணன்னு வேணா சொல்லிக்கிடலாம், ஆனா ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அவங்க கிட்ட. நம்முடைய கூட பிறந்த சகோதரர்களிடத்துல நாம எப்படி பக்கத்துல உட்காந்து பேசுறோம், தனிமையில உட்காந்து பேசுறோம், சிரிச்சு குழஞ்சு பேசுறோம், இது போன்ற அந்த உறவுகளிடத்துல நாம என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ள கூடாது. அஜ்னபியான உறவை எப்படி பேணணுமோ அது போன்றுதான் அந்த உறவையும் நாம பேணிக்கணும். சரிங்களா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மார்க்கத்தில் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில நாம நடந்தோம் என்று சொன்னால் இவ்வுலகிலும் நாம் கண்ணியத்தை பெற்று வெற்றி அடையலாம், நாளை மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சுவனம் என்னும் வெற்றியை அடைந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.